ஹாய் காய்ஸ், டுடே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் திருப்பதிக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். 26 அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன் தான். எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இது மேல் திருப்பதிக்கு போகிறோம். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு 11 மந்த்து ஆகுது. 11 மந்த்து 12 மந்த்து வைக்கிறதுக்குள்ளே 1 இயர்க்குள்ளே மொட்டை அடிக்கணும். அதை விட்டாக்கா 3 இயர்ஸ்க்கு தான். 3 இயர்ஸ் வரைக்கும்லாம் வச்சுருக்க முடியாது. ஏன்னா பசங்க சண்டித்தனம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஜுரம் வரும், அப்படி இப்படின்ட்டு நிறைய இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால 11 மந்த்லேயே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ காலையிலேயே போயிட்டோம். ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரதோஷம் வேறு, ப்ளஸ் நல்ல நேரம் எப்போன்னு பார்த்திங்கன்னா 10:30 11:30ன்ட்டு போட்டிருந்தது கேலண்டரில். அதுபடி தான் நாங்கள் செய்தோம். எங்களுக்கு மேலே ஃபஸ்ட்டு ரூம் கிடைக்கல. 26 அன்னைக்கு கீழே வந்து டோக்கன் கட்டிட்டு மேலே போயிட்டு எங்களுக்கு விடிகாலையில் 6 மணிக்கு தான் ரூமே கிடச்சிது. அதுக்கப்புறம் விடிய தூங்கலை. அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போய் மொட்டை போட்டுட்டு பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு நாமெல்லாம் போட்டுட்டு அங்கேயே நாமம் போடுறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு இது தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கீழேயே டோக்கன் கட்டிட்டோம் தரிசனத்துக்காக. அது கொட்டின பிறகு என்ன ஆச்சுன்னா மேலே வந்தோடனே பாப்பா 11 மந்த்து தானே, பர்த் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு அங்கேயே ஃப்ரீ தரிசனம் விட்டுருந்தாங்க. 3 ஹவர்ஸ்லேயே பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் அப்பா எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் போயிட்டு எப்படியோ 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அப்பா வர நைட்டு 10 o'clock ஆகிடுச்சு. 3 o'clock போயிட்டு 10 o'clock தான் வந்தாங்க. நாங்கள் 3 o'clock போயிட்டு 6 o'clockலாம் வெளியில் வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சாப்பாடு ஃப்ரீ அன்னதானம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு காது குத்திட்டு, என் பெரிய பையனுக்கும் அங்கே தான் காது குத்தணும். ஸோ பாப்பாவுக்கும் அங்கேயே காது குத்திட்டு டைம் அம்மாங்க 2 பேருமே வரல. 2 பேருமே ரொம்ப பிஸியில் இருந்தாங்க. ஸோ அதனால் கம்பல் பண்ணி கூப்பிடலை. தாத்தா மடியிலேயே உட்கார வச்சு காது குத்திட்டு வெளியில் வரும்போது லட்டு வாங்குகிற இடம், லட்டு வாங்கிட்டு வெளியில் வரும்போது பாப்பாவுக்கு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தா. அவங்க அண்ணன் கை பிடிச்சி என் கையை பிடிச்சி நடந்து வந்துக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் கீழே விழுந்துட்டு இருந்தா. கொஞ்சம் நல்லா இருந்தது. அவளுக்கு நடந்து வந்துட்டு இருந்தது, அவளுக்கு பிடிச்சிருந்தது. நம்ம வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே நடக்கிறத விட அவள் அங்கே கொஞ்சம் ரொம்ப நல்லா ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணா போல் இருக்குது. அதனால் நாங்களும் அவள் கையை பிடிக்கல. அவள் நல்லா ஃப்ரீயாக நடந்து வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். எவ்வளோ தூரம் நடக்கிறாளோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப தூரம் நடந்தா பாப்பா. கீழே விழுந்தா. தூக்க போனால் கூட தூக்க விட மாட்றா. அவளே நடந்து வரேன்னு சொல்லிட்டு அந்த பலூன் ஒன்று கையில் வச்சுட்டு அழகாக நடந்து வந்துட்டு இருந்தா. பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. மொட்டை போட்டு வந்தவொடனே கொஞ்சம் அழுதா. காது குத்தும்போது மொட்டை போடும்போதும் ரொம்ப அழுதா. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியில் கூட்டிகிட்டு நானும் அவள் கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பையன் வந்துட்டான். நடுவில் குறுக்குல வந்தான். ஒரு முறைச்சேன். அதுக்கப்புறம் சரி விடுன்னு சொன்னோட்ட மறுபடியும் வந்துட்டான். அப்படியே நடந்து வந்துட்டு ரூமுக்கு வரத்துக்கு எப்படியும் 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. 9 o'clock ஆச்சுன்னா அங்கே திருப்பதியில் மேலே தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு மொட்டை போட்டெல்லாம் முடிச்சுட்டு தரிசனம்லாம் பார்த்துட்டு தேங்காய் உடைப்போம் இல்லைங்களா, அங்கே போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இடம் அந்த பர்ச்சேஸ் கடைலாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அதனால் வரும்போதே அங்கே மறுபடியும் அன்னதானம் இருந்தது. அங்கே ஒரு 2 சாம்பார் சாதம் வாங்கிட்டு ப்ளஸ் நாங்களும் பையன் நூடுல்ஸ் கேட்டிருந்தான்னு சொல்லிவிட்டு அங்கே நூடுல்ஸ் வாங்கிட்டு 4 இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மா தரிசனத்துக்கு வரல, அவங்களால உடம்பு முடியல. ஸோ அதனால் அம்மா ரூம்லேயே தான் இருந்தாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்டதோடு சரி. ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிடல போல் அவங்க. ஏன்னா அவங்க வெளியில் வரமாட்டாங்க. வீட்லேயும் சரி எங்கே போனாலும் சரி ரூம்லேயே தான் இருப்பாங்க. அவ்வளோதான் தரிசனம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு அங்கே ஒரு காந்தி தாத்தா இருந்தார். அவரோட பையன் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பி அழகாக கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.